இந்த நாட்களில் அரசியலிலே அதிகம் பேசப்படுகின்ற விடயம்தான் கைதுகளும் விசாரணைகளும். முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்பவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு அழைக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள், சிஐடிக்கு அழைக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு பலரும் இப்போது விசாரணைகள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மஹிந்தானந்த அழுத்கமைக்கு, நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறை தண்டனை என்பது கிடைத்திருக்கிறது. அதே போன்று கெஹலே ரம்புக்வெல அவருடைய மகனுடைய வழக்கு என்பது போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்போது பிணையிலே வெளியில் வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் கடந்த காலத்தில் பிமல் வீரவன்ச பேசுகின்ற போது அரசாங்கம் ஒரு பழிவாங்கும் செயலை செயற்படுத்தி வருகிறது. எதிர்வரக்கூடிய நாட்களில் 40க்கு மேற்பட்டவர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், எம்பிக்கள் என்று பலரும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். இவ்வாறான இந்த சூழ்நிலையில் இந்த கைதுகள், விசாரணைகள் குறித்து இப்போது இருக்கின்ற பல அரசியல்வாதிகள் பயந்திருப்பதாக தெரிகிறது. கடந்த கால வீடியோக்களில் நாங்கள் சொல்லியிருந்தோம், பல அரசியல்வாதிகள் இந்த பயத்தின் காரணமாக நாட்டை விட்டு ஓடுவதற்கும் தயாராகி வருவதாக நாங்கள் பேசியிருந்தோம். இப்போது இந்த கைதுகள், விசாரணைகள் தொடர்பாக 3 முன்னாள் அமைச்சர்கள் அண்மையிலே ஒரு ஹோட்டலிலே சந்தித்துக் கொண்டார்களாம், ஒரு விருந்துபசாரத்திலே சந்தித்துக் கொண்டார்களாம். அப்போது இவர்கள் இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை குறித்தும், குறிப்பாக இந்த கைதுகள் குறித்தும் அவர்கள் பேசியிருந்தார்களாம். அதிலே இருந்த ஒரு கம்புகா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுகின்ற போதும், என்னுடைய விசாரணைகள் என்பது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது, இந்த விசாரணை எல்லாம் முடிந்ததன் பின்னர் நான் வெளிநாடு செல்வதற்கு தயாராகவே இருக்கிறேன் என்று சொன்னாராம். அதற்கு பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு முன்னாள் அமைச்சர், எனது குடும்பமும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், என்னையும் வரச் சொல்கிறார்கள், ஆனால் என்னால் போக முடியவில்லை, காரணம் எனக்கு வெளிநாட்டு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல, அதற்கு பக்கத்தில் இருந்த மற்றொரு முன்னாள் அமைச்சர், கடல் வழியாக படகிலே சரி தப்பித்து ஓடுவதற்கு ஒரு காலம் வந்துவிட்டது போலும் என்று சொல்ல, அங்கிருந்த மற்ற 2 முன்னாள் அமைச்சர்களும் அவர்களுடைய முகத்தை ஆளுக்கால் பார்த்துவிட்டு, நீங்கள் பாய்ந்த பாய்ச்சலுக்கு படகிலே பாய்ந்து செல்வது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்காது என்று சொன்னார்களாம். இவ்வாறு இவர்களுடைய கலந்துரையாடல் என்பது அமைந்திருக்க, சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமைகே அவருடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இவருடைய இந்த மேன்முறையீட்டை ஏற்பதா அல்லது இவருக்கு பிணை வழங்குவதா என்பது குறித்து இறுதியிலே நீதிமன்றம் தான் தீர்மானிக்க போகிறது. எனவே அதுவரை அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பார். அதே போன்று இந்த நாட்களில் தயாசிறி ஜெயசேகரவும் உதய கம்பம்பிலவும் தான் பேசு பொருளாக மாறியிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக பேசி வருகிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது நேற்று தயாசிறி ஜெயசேகர சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டதற்கான காரணம், ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றமை தொடர்பாகவும், அதே போன்று கெண்டனர் தொடர்பாக இவர் சொன்ன கருத்துக்கள் தொடர்பிலும் சிஐடி விசாரிப்பதற்காக வேண்டி நேற்று அவரை அழைத்திருந்தார்கள். அவர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு விசாரணைகளை முடித்து வெளியில் வந்த தயாசிறி ஜெயசேகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, நான் 5 லட்சம் பணம் தான் எடுத்தேன், ஆனால் இந்த பணத்தை எனக்கு மைத்ரிபால சிறிசேன தான் தந்தார், இது தொடர்பாக எந்த ஆவணங்களிலும் என்னுடைய கையொப்பம் என்பது இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். தயாசிறி ஜெயசேகரை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்வார், அந்த விடயம் அவருக்கு பிழைத்து போகின்ற போது அந்த கருத்தை அவர் பின்வாங்குவார். அப்படி இல்லை என்றால் சில விடயங்களுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். இவ்வாறு தான் இவருடைய அரசியல் போக்கு என்பது இருந்திருக்கிறது. உதாரணமாக பார்லிமன்றத்திலே கண் பார்வையற்ற சுதத் எம்பி மீது அவர் ஒரு கருத்தை சொன்னார். அதன் பிறகு அவர் அதை மன்னிப்பும் கேட்டிருந்தார் அதே பார்லிமன்றத்திலேயே. சமீபத்தில் கூட ஒரு வாகனம் ஏலம் தொடர்பாக ஒரு கருத்தை வெளியிட்டு அந்த கருத்தையும் வாபஸ் பெற்றிருந்தார். இவ்வாறு இவருடைய இந்த சொல்கின்ற விடயங்களை இவர் பேசுவதும், அதன் பிறகு திருத்திக் கொள்வதும், அதன் பிறகு மன்னிப்பு கேட்பதும் என்கின்ற இந்த போக்கு குறித்து இவர் தயாசிரியா அல்லது தயாசொரியா என்று பலரும் கேட்க தொடங்கி இருக்கின்றனர். இப்போது இந்த அரச நிறுவனங்களில் ஊழல் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறதாம். அரச நிறுவனங்களுடைய உயர்மட்ட அதிகாரிகள் மூலமாகத்தான் இந்த ஊழல்கள் என்பது அதிகமாக நடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயம் குறித்து இந்த அரசாங்கத்தினுடைய உயர்மட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறதாம். அதே போன்று சில விசாரணைகளின் போது சில அறிக்கைகள் மேல்மட்டத்திலிருந்து கேட்கப்படுகின்ற போது அதற்கு இந்த அரச நிறுவனங்களில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் அந்த அறிக்கைகளை கொடுக்காமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் இவர்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாக தெரிகிறது. இந்த அரசு நிறுவனங்களில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளை கண்காணிப்பதற்காகவே
ஒரு குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த குழுவில் இப்போது இந்த அரசாங்கத்திலே 3/2 பெரும்பான்மையோடு 159 பேர்கள் இருந்தாலும் அந்த 159 பேர்களில் பலர் சும்மாவே இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்களில் இருக்கின்ற பலரை இந்த குழுக்கள், இந்த கண்காணிப்பு குழுக்களில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பேசப்படுகிறது. இன்னும் ஒரு கதையும் இதற்குள் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அந்த 159 பேரில் நிறைய பேரை யாருக்குமே தெரியாது. எனவே தெரியாதவர்களை இந்த குழுவில் போட்டால் அங்கிருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகளுக்கும் அவர்கள் யார் என்று கூட தெரியாது என்கின்ற ஒரு கதையும் இதற்குள் போய்கொண்டிருக்கிறது. எப்படியோ எதிர்வரக்கூடிய நாட்கள் என்பது அரச ஊழியர்களுக்கு ஒரு கடினமான, அதாவது ஊழல் செய்கின்ற அரச ஊழியர்களுக்கு ஒரு கடினமான நாளாகவே இருக்க போகிறது. இவர்கள் இந்த அரச நிறுவனங்கள் குறித்து இந்த அரசாங்கமானது ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்க போகிறது என்பது குறித்தும் அரசியலிலே பேசப்பட்டு வருகிறது. நேற்று ஒரு கதையை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். மஹிந்த ராஜபக்ஷ இந்த அரசாங்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த 5 வருடமும் போகும் என்று சொல்லியிருந்த ஒரு கதையை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இப்போது வஜிர அபேவர்தன ஏற்கனவே சொன்னார், இல்லை இந்த அரசாங்கம் டிசம்பரில் விழுந்து வரும், ரணில் ஜனாதிபதி ஆகுவார் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த வஜிர அபேவர்தனுடைய இந்த கதைக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளேயே பல கருத்து முரண்பாடுகள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நவீன் திசாநாயக்க கூட இந்த கருத்தை அவர் எதிர்த்து பேசியிருந்தார். அப்படி ஒன்றுமே நடக்காது, 159 3/2 பெரும்பான்மை வைத்திருப்பவர்கள் அந்த அளவு தூரம் இந்த அரசாங்கம் வீழாது என்று அவர் சொல்லியிருந்தார். அதே போன்று இப்போது ஐக்கிய தேசிய கட்சி என்பது இப்போது ஒரு புதிய பரிணாமத்தோடு பயணிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்காக வேண்டிய ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதாம். இது குறித்து ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கூட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டும் பேசியிருந்தார். இவ்வாறு பழைய அரசியலை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது, இப்பய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கட்சியை நாங்கள் சீர்திருத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தையும் ரணில் விக்ரமசிங்க பேசியிருந்தார். இதற்கிடையிலே இது தொடர்பாக ஒரு ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் இந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.